வணக்கம் பசங்களா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் பசங்களா, எப்படி இருக்கீங்க எவ்ரிவன்? ஓகே, எஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து புது சாப்டர், தட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் பசங்களா. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து டெரிவேட்டிவ்ஸ் முன்னாடி படித்து அதோட கண்டினியூஷன், அதோட அப்ளிகேஷன், அதுதான் அந்த சாப்டர் நேமே. எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம அது சூப்பராக படிக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம லைக் வி வில் லேர்ன் லிட்டில் பை லிட்டில். பிரச்சனை கிடையாது. ஐ வில் கவர் ஆல் த டாபிக்ஸ் கிடையாது, டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ நோ பிரச்சனை. ஸோ பிஃபோர் செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பசங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஆல்சோ லைக் பட்டனை லைக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நோட்ஸ் ஐ வில் பி ப்ரொவைடிங் இட் ஆன் டெலகிராம். ஸோ டெலகிராம் லிங்க்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பசங்களா. ஓகே, ரைட். ஸோ எஸ், ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இட்ஸ் நியூ சாப்டர். இதில் வந்து நீங்கள் கான்செப்ட் புரியணும். கான்செப்ட் வைஸ் இட்ஸ் லைக் லிட்டில் தியரிட்டிக்கல், ஒரு லைக் கான்செப்ட்ஸ் தியரி எல்லாமே. ஓகே, அந்த மாதிரி ஒரு சாப்டர் இது. எஸ், ஹாய் கௌதம், ஐ ரிமெம்பர் யூ. எஸ், ஹாய். ஓகே, ரைட். ஓகே, ஸோ வாட் ஐ வாஸ் டெல்லிங், ஓகே, ஸோ இன்னைக்கு சாப்டர் அவ்வளோதான். ஸோ நம்ம வி வில் லுக் அட் திஸ் சிலபஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்கள் வந்து எதுக்குமே பயப்பட தேவையில்லை மேம், இவ்வளோ தான் நீங்கள் எடுப்பீங்களா ஃப்ரம் திஸ் ஹோல் சிலபஸ்? நோ, வி வில் கம் வித் ஒன் ஷார்ட்ஸ் அண்ட் ஸோ மெனி சீரீஸ். ஓகே, உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஒன் ஷார்ட் மாதிரி எல்லாமே வி வில் பிரிங். ஓகேவா? ஸோ மேக்ஸுக்கு நீங்கள் சொல்லவே வேணாம். லைக் பிஃபோர் கெட்டிங் இன் டு யுவர் எக்ஸாம் ஐ வில் பி ப்ரொவைடிங் எவ்ரி திங் யூ வாண்ட். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 90% அபவ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, தட் இஸ் மை வேர்ட். ஓகே, சரியா? ஸோ சிலபஸ் பார்க்கும்போது லைக் நீங்கள் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் quantities, increasing and decreasing function, strictly increasing, strictly decreasing function, maximum, minima and second order derivative test, இது எல்லாமே you have to learn. Okay, so இதில் இருந்து நிறையா லைக் என்ன சொல்லலாம், அப்ளிகேஷன் லெவல் கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இதோட லைக் ஒரு கொஞ்சம் பார்ட் we will discuss and another rest of the part we will be discussing on the part 2. ஓகே, ஸோ இது வந்து லைக் என்ன சொல்ல, most of the questions வந்து இங்கே இந்த இதில் இருந்து தான் கேட்பாங்க. ஓகே, so today we're going to discuss mainly rate of change of quantities we will discuss. Okay, rate, and also we will என்ன சொல்லலாம், strictly increasing decreasing function. ஸோ அதே மாதிரி இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு நான் சூப்பராக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இது போதும் உங்களுக்கு ஆக்சுவலி கான்செப்ட் வைஸ். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் இந்த செஷன் இஸ் இனஃப். ஆனால் வந்து கொஷின்ஸ் வி ஹாவ் டு டூ. ஓகே, ஸோ அதுவும் I will be providing. Okay, இன்னைக்கும் நம்ம questions பண்ணோம். We have lot of questions, different types of questions we have. Ma'am, போதும் மேம், நீங்கள் கதை சொன்னது போதும். Okay, so first is rate of change of quantities. என்னப்பா இந்த rate of change of quantities? What do you mean by that? டே நீங்கள் civics இல்லை, என்னடா அந்த உங்கள் ஷோபி மேம் இது கேட்டாங்கன்னா. ஓகே, ஸோ தட் இஸ் ஃபிசிக்ஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஸோ தட் இஸ் டிஎஸ் டிவைடட் பை டிடி, ரைட்? நீங்கள் அது படிச்சிருப்பீங்க. தட் இஸ் டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. வாட் யூ மீன் பை தட்? ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் போன சாப்டரில் யூ ஹவ் லேர்ன் தட் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க கரெக்டா? டிஒய் பை டிஎக்ஸ், ரைட்? ஸோ எக்ஸாக்ட்லி அதோட மீனிங் என்னப்பா? ஓகே, எக்ஸாக்ட்லி அதோட மீனிங் என்னன்னா லைக் ஸ்மால் சேஞ்சஸ். ஓகே, நீங்கள் வந்து அது புரிஞ்சுக்கணும். ஸ்மால் சேஞ்சஸ், தட் இஸ் இப்போ திஸ் இஸ் அ ரோட் ஆர் சம்திங். ஸோ இதில் வந்து லைக் இந்த போர்ஷன் நான் எடுத்து ஐ எம் ஜஸ்ட் எக்ஸாமினிங். ஓகே, ஸோ அங்கே வந்து வாட் ஐ வில் யூஸ், எந்த குவான்டிட்டி எடுத்து நான் வந்து அந்த குட்டி பீஸை வந்து நான் எக்ஸாமின் பண்ணுவேன். தட் இஸ் ஐ வில் ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் தட் பார்ட். ஓகே, ஸோ இஃப் இது வந்து ஏரியா வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் டிஏ பை சம். இப்போ வந்து லென்த்தாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ் டிஏ பை டிஎல். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். ஸோ ஒரு சின்ன குவான்டிட்டி எடுத்து அங்கே எவ்வளோ இப்போ சின்ன லைக் ஒரு செரி சின்ன சேஞ்சஸுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் வருது, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ரேட் ஆஃப் சேஞ்ச். ஓகே, ஸோ டிஒய் பை டிஎக்ஸ். ஓகே, டிஒய்
by dx ஓட மீனிங் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா that is change the rate of change of y, rate of change of y with respect to x. ஓகே எக்ஸ் எவ்வளோ நீங்க வந்து லைக் எக்ஸ் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, ஓகே எக்ஸ் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒய்க்கு எவ்வளோ சேஞ்சஸ் வருது. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ரேட் ஆஃப் சேஞ்ச். ஓகே குவான்டிட்டிஸில் இருக்கிற சேஞ்சஸ். ஓகே ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்ன மேம் ஃபிசிக்ஸில் நாங்கள் என்ன படித்தோம், தட் இஸ் வெலோசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்களே, டிஎஸ் பை டிடி ரைட். டிஎஸ் பை டிடினா என்ன பசங்களா, திஸ் இஸ் ஆக்சுவலி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ தட் இஸ் இப்போ வந்து குட்டி டைமுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்ட் ஆகுது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் என்னோட கார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. கார் மாதிரி இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தால் கூட திஸ் இஸ் எ கார். ஓகே ஸோ இந்த கார் வந்து இப்போ குட்டி டைமில் 1 செகண்டில் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுறது. எஸ் similarly a is equal to dv by dt. very good yes. so அதே மாதிரி acceleration உங்களுக்கு தெரியும், that is dv by dt. okay so இவ்ளோ குட்டி டைம்ல எவ்ளோ velocity நான் கொடுத்தா எனக்கு எவ்ளோ acceleration கிடைக்கும். so that is basically changes. okay fine. so இதுல வந்து நீங்க பாக்கும்போது like yeah this is the thing, dy by dx, dy by dt. so இதுல வந்து நீங்க parametric functions நீங்க படிச்சிருப்பீங்க right. so that is dy by dx வந்து எனக்கு எப்படி எழுதலாம், dy by dt divided by dx by dt, which means in the dx is actually the change with time or t, whatever the quantity it is. okay so அதே மாதிரி தான் இது. okay fine. and இதுல வந்து நோட் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். dy by dx வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, ஓகேங்க பாருங்க பசங்களா, dy by dx ஓகே இதெல்லாம் நான் சொல்லி தரேன். dy by dx பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஓகே யூ வில் லேர்ன் திஸ் பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகே ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலி மேக்ஸிமம் மினிமாலே நம்ம இதுதான் படிக்க போறோம். ஓகே ஃபைன். எஸ் டெல்டா வந்து நிறைய இடத்துல லைக் டிஃப்ரெண்ட் யூசஸ் ஃபார் டெல்டாஸ். ஓகேவா, டெல்டா இஸ் லைக் ஃபார் லைக் சேஞ்ச், அதுக்கும் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகே சேஞ்ச். ஓகே No, this is 12th 11th class yesterdayங்க. நீங்க எங்க போயிருந்தீங்க ரைட். ஓகே implies comparatively larger time interval. yes basically ஆமா டெல்டா வந்து சேஞ்சஸ் தான் larger intervalsக்கான yes correct yes. okay so next வந்து this is one point and another point is dy by dx. okay அது வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்து decreasing, function is decreasing. okay fine. PT1 பெங்களூரு. ஆமா இது 12th. இது 12th. ஆமா இது 12th. டி என்னையே கன்ஃபியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. இது 12th பா 12th. சரியா? ஓகே ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கொஷின் பார்க்கலாமா? ஸோ கொஷின், ஸோ ஐ வில் பி டெல்லிங் யூ த கொஷின்ஸ். ஓகே கொஷின்ஸ் நான் வந்து உங்களுக்கு சார் ஐ ஆம் 11th standard. ஓகே இப்போவே படிச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே. ஓகே ரைட். so a ladder, okay a ladder 5 meter long is standing on a horizontal floor. okay so அவங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி we will just draw ஒரு horizontal floor. okay so this is some horizontal floor we have. அதுக்கு வந்து obviously ஒரு floor இருக்கும் ரைட். அதுக்கு வந்து obviously ஒரு floor இருக்கும். floor இல்லாம ஏணி வைக்க முடியாது. according to Newton it will fall down if I'm not wrong. கரெக்டா? டே ஃப்ளோர் இல்லைனா ஃப்ளோர் இல்லாட்டி மேம் அது கீழே விழுகும். கரெக்டா? டி நான் என்னமோ சொல்ல அது நீங்கள் படிக்க வேண்டாம். ஓகே ஸோ ஐ ஹாவ் அ லேடர். ஓகே அது வந்து இப்படி வச்சுருக்காங்க. ஓகே லேடர் வந்து இப்படி வச்சுருக்காங்க. கரெக்டா? ஓகே அப்புறமேல என்ன சொல்கிறாங்க, லீன்ஸ் அகெயின்ஸ்ட் அ வெர்டிக்கல் வால். ஓகே a ladder 5 meter long standing on a horizontal floor against the vertical wall. if the top of the ladder, okay so ladder oda length kuduthirukanga 5 meter. okay ladder of the hi Varshini hi okay edukku ma'am sirikringa that is my 10th student. okay yeah
See, if the top of the ladder slides downwards at the at the rate of 10 centimeter per second. So இங்க வந்து units அது எல்லாமே important. இப்போ வந்து centimeter per second கொடுத்திருக்காங்க, which means so இங்க இருந்து, so from the top, okay, so this is the top. So topல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, okay, so இங்க topல இருந்து இப்போ வந்து இந்த what is this, இந்த ladder, okay, இந்த ladder இப்படி வச்சிருக்கோமா, so இந்த ladder வந்து என்ன ஆகுது, ஸ்லைட் பண்ணி கீழே விழுகுது, ஓகேவா. so that is the actually the scenario. Yes, hi Sai Prashant, hi. Oh, okay, right, இங்க பாருங்க. so மேலே இருந்து if the top of the ladder, so where is the top, இங்க இருக்குமா top, இங்க வைக்க மாட்டாங்க top, கரெக்ட்டா. so top of the ladder வந்து கீழே வந்து இப்படி சறுக்கி சறுக்கி விழுகுது, if I'm not wrong, okay. so அது வந்து ஒவ்வொரு லைக் இப்போ ஒவ்வொரு செகண்ட்லயும் 10 சென்டிமீட்டர் கீழே கீழே வருது, ஓகே. so which means இப்போ வந்து ஒரு செகண்ட்ல இங்க இருந்துச்சுன்னா அடுத்த செகண்ட்ல 10 சென்டிமீட்டருக்கு அப்புறம் வந்து இப்படி இருக்கும், ஓகே. அடுத்த செகண்ட்ல நெக்ஸ்ட் செகண்ட்ல வந்து அது again it will just go down. so அது வந்து இப்படி சறுக்கி சறுக்கி போகுது at a rate of 10 centimeter per second, okay. அது ஆக்சுவலி எழுத வேணாம், ஓகே. ஓகே, எஸ் ஃபைன். என்னடா இது, ஓகே. ஸோ அது சொல்லியிருக்காங்களா. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இஃப் திஸ் இஸ் த லென்த், ஓகே. ஸோ இங்கே இருக்கிற லென்த் வந்து நான் வந்து எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஐ எம் டினோட்டிங் இட் ஆஸ் ஒய், ஓகே, denoting it as y. okay, so இந்த லென்த் வந்து கம்மியாயிட்டே வரும், கரெக்டா. ஒவ்வொரு செகண்ட்லயும் 10 சென்டிமீட்டர் கம்மியாய் இது வரும், கரெக்டா. so that is what they are telling. அவங்க என்ன கொஸ்டின்ல சொல்றாங்களோ அதை நம்ம செய்யணும். ஸோ இங்க பேசிக்கலி என்ன ஆகுது, y வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது, கரெக்டா. at a rate 10 சென்டிமீட்டர் per செகண்ட்ல வந்து என்ன ஆகுது பசங்களா, இந்த லேடர் இப்படி விழுகுது. ஸோ இதோட லென்த் வந்து கம்மியாகுது. கேன் யூ விஷுவலைஸ் பண்ண முடியுதா? முடியல மேம் அப்படின்னு சொல்லாதீங்கடா. நீங்கள் ஏனியை வந்து விஷுவலைஸ் பண்ணுறீங்க, அது 10 சென்டிமீட்டர் இப்படி புழுகுது, ஓகேவா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ இந்த 10 சென்டிமீட்டர் செகண்ட் வாட் இஸ் தட், dy/dt எழுதலாமா, தட் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் per செகண்ட் எழுதலாமா. ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? which means y வந்து என்னப்பா, this is the distance, ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நான் a b cன்னு கொடுக்குறேன், ஓகே. ஏபியோட லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, கரெக்டா. ஸோ விச் மீன்ஸ் y இஸ் டிக்ரீசிங் அட் வித் ரெஸ்பெக்ட் டு யாருக்கு ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் ஆகுது, செகண்ட் வந்து டைம், ஓகே. ஸோ இஸ் தட் கிளியர், கான்செப்ட் கிளியர், புரிஞ்சுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, ஓகே. ஸோ ஐ எம் ரைட்டிங் dy/dt இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், ஓகே. சரி, தென் த ரேட் அட் விச் தி ஆங்கிள் between the floor and ladder, obviously இங்க வந்து ஒரு ஸ்லோப் இருக்கும், கரெக்டா. ஸோ பிகாஸ் இது வந்து இப்படி இருக்குது. ஸோ வந்து இந்த ladder and the floor makes an angle of theta, ரைட். நமக்கு தெரியாது அந்த ஆங்கிள் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் அது வந்து ஒரு தீட்டா அப்படின்னு நான் வந்து சொல்றேன், ஓகேவா. ஸோ என்ன நம்ம கிட்ட கேட்குறாங்க, the rate at which the angle and the floor and the ladder is decreasing when the lower end, so that is this lower end of the ladder 2 meters away from the wall is. ஏதாச்சும் புரிஞ்சுதா? ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து தீட்டா இருக்கும், ரைட். ஸோ இங்க வந்து இந்த ladder and this in the floor will make an angle of theta, ரைட். ஸோ இப்போ வந்து இந்த லேடர் வந்து ஒவ்வொரு செகண்ட்லையும் கீழே வந்து இப்படி ஸ்லைட் பண்ணி விழுகும்போது, ஸோ திஸ் தீட்டா வில் எவென்ச்சுவலி வாட் ஹேப்பன், டிக்ரீஸ் ஆகுமா இல்லையா? விசுவலைஸ் பண்ணிக்கிட்டோம், okay. This is the floor. No, this is the wall, okay. So this is the ladder. உங்களுக்கு தெரியலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, பட் நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ இதுதான் என்னோட ladder, ஓகே. ஸோ ladder வந்து, ஸோ this is the floor, இங்க floor இருக்குதா. ஸோ ladder இங்க இருக்கும். ஸோ ladder வந்து ஒவ்வொரு செகண்ட்லயும் என்னவாகும், it will decrease the time, okay, சரி, decrease the length. ஸோ லென்த் டிக்ரீஸ் ஆகி வரும்போது இங்க இந்த ஃப்ளோர் அண்ட் த லேடர் வில் மேக் அன் ஆங்கிள், அதுவும் டிக்ரீஸ் ஆகுமா இல்லையா, ஓகேவா. அதுக்கும் டிக்ரீஸ்ன்னு இல்லை, அதுவும் ஆல்சோ வில் சேஞ்ச், ஓகேவா. ஸோ உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா டி தீட்டா டிவைடட் பை டிடி என்ன, ஓகே ஃபைன். இஸ் தட் கிளியர்?
ஸோ இதுதான் கொஷின் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து வாட் இஸ் டி தீட்டா பை டிடி, பிகாஸ் இப்போ லேடர் வந்து 2 meters அவே. ஓகே, இப்போ லேடர் வந்து 2 meters அவே. இப்போ இது ஃபுல்லாக 2 மீட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லேடர் இங்கே வந்துச்சுன்னா இந்த தீட்டாவோட தீட்டா வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அந்த தீட்டா வந்து எவ்வளோ ரேட்டுக்கு வந்து கம்மியாயிட்டு இருக்கும். ஓகே, சரி. ஸோ வி காட் திஸ். ஸோ இங்கே ஒரு தீட்டா இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடி எஸ், வணக்கம் வணக்கம். ஐ டூ ரிமெம்பர் யூ நவீன். எஸ், ஐ டூ ரிமெம்பர் யூ. ஓகேவா, சரி. ஓகே, ஸோ நமக்கு வந்து டி தீட்டா பை டிடி, லைக் வி ஹாவ் டு இன்க்ளூட் தி ஆங்கிள். நமக்கு என்ன இன்க்ளூட் பண்ணணும்? ஆங்கிள் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ வாட் ஐம் கோனா டு இஸ் தட், what is sin theta? What is sin theta பசங்களா? That is opposite side by hypotenuse. Correct, opposite side by hypotenuse. So opposite side வந்து y divided by இங்க 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா, 5 மீட்டர். ஆனால் நமக்கு வந்து rate of change வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. It is better to change to centimeter. So 5 மீட்டர் வந்து 500 centimeter ஆக மாறும். ஓகே, so which means y is equal to, so இதில் இருந்து can I just write y is equal to 500 into sin theta. So let it be equation number 1. Let it be equation number 1. Yes, I understand that. Okay, சரியா? So அதே மாதிரி cos theta. What is cos theta? Cos theta is equal to x divided by 500. Okay, 500 meter. So this can be written as x is equal to 500 cos theta. Okay, 500 cos theta. Let it be equation number 2. Okay, சரியா? So நம்ம கிட்ட ஒரே ஒரு quantity is that dy by dt is equal to 10 centimeter per second அப்படின்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க y குவான்டிட்டியை வந்து t, okay, with respect to t என்ன பண்ணாங்க, அவங்க differentiate பண்ணாங்க. Do we have y here? Yes. So y is equal to 500 sin theta இருக்குது. So from equation 1. Okay, so equation 1 என்னப்பா, y is equal to 500 sin theta, if I'm not wrong. Okay, correct. So what I'm going to do is that I'm going to take dy by dx, dy by dt. Okay, differentiate with respect to t. Okay, with respect to t. So dy by dt is equal to 500 is constant. So derivative of sin theta is cos theta. முடிஞ்சதா இல்ல, this is a parametric function. இங்க another function theta இருக்குது. கரெக்டா, parametric function கிடையாது, another function. நாம வந்து இங்க dt வச்சு என்ன பண்றோம், we are differentiating. so இங்க வந்து என்னப்பா வரும், d theta divided by dt. நமக்கு என்ன வேணும், we need d theta divided by dt. ஓகேவா? so இதுல இருந்தே நமக்கு கண்டுபிடிச்சிடலாமா? ரைட். so I am keeping this d theta here. so இங்க வந்து எனக்கு dy by dt க்கு வந்து இது substitute பண்ணலாமா? yes, I can substitute. that is 10 is equal to 500 cos theta into d theta divided by dt. Okay, fine. So what is d theta here? d theta divided by dt is equal to 10 divided by 500 cos theta. Okay, is that clear? So இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 0 cancel ஆயிரும். and from 2, okay, from 2 we can write cos theta is equal to x divided by 500. x divided by 500 எழுதலாமா? yes, definitely. so d theta divided by dt is equal to 1 divided by 50 into x divided by 500. so this and this will get cancelled, and this for 10 times. so this is equal to 10 by x. 10 by x. so இதில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது, d theta by dt is equal to 10 by x. ஓகே, நம்ம கிட்ட என்ன question கேட்டிருக்காங்க, இப்போ x ladder-ஓட length and from here to here அது வந்து 2 meter ஆயிருந்துச்சுன்னா d theta எவ்வளோ, d theta by dt எவ்வளோ? so that is the question. because இங்க பாருங்க, இங்க rate அப்படின்னு கேட்டிருக்காங்களா, rate of change கேட்டிருக்காங்க. so what you can write is that d theta by dt at x is equal to 2 is equal to, so 2 இங்க வந்து 2 meter கொடுத்திருக்காங்க, which is
2 meter கொடுத்திருக்காங்களா, so 200 வருமா, okay 200 centimeter, okay 200 centimeter, okay that is equal to 10 divided by 200, so this and this will get cancelled, so this is equal to 1 divided by 20 radians per second. So this is the answer. And the answer irunduchina okay, illana not okay. Yes, 1 by 20 radian per second, that is option B is the correct answer. Option B. Yes. Okay, fine. Seriya. So we will do another question. Aduk munnadi I have to tell you something. So நாம இப்போ வந்து என்ன படிச்சோம், that is dy by dx படிச்சோம், கரெக்டா? This is rate of change of okay. So இதுக்கு வந்து this is also known as a slope. Okay, slope-க்கும் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், dy by dx அப்படின்னு சொல்லுவோம். Okay, so which means so slope is equal to dy by dx. So நீங்க வந்து போன 11th நீங்க படிச்சிருப்பீங்க, that is tan theta is equal to slope அப்படின்னு படிச்சிருப்பீங்க, கரெக்டா? So this is equal to tan theta அப்படின்னு கூட எழுதலாம், பிரச்சனை கிடையாது. Okay, so that is slope is equal to m is equal to dy by dx is equal to இல்லைன்னா இப்படி கூட எழுதலாம், is equal to tan theta, that is equal to dy by dx. Okay, dy by dx. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, so if I have a curve, ஒரு curve, ஏதோ ஒரு curve. So இந்த curveல வந்து I'm taking this point. Okay, I'm taking this point. So அந்த pointல வந்து I'm drawing a tangent. Okay, and the yes. Okay, ஒரு point எடுத்து, so if let it be P அப்படின்னு சொல்றோம். So இந்த line, இந்த curve, okay, so இதோட tangent, இதோட ஸ்லோப் என்னன்னு கேட்டிங்கன்னா, that is dy by dx. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கோஆர்டினேட் பிளேனில் நான் வந்து ப்ளோட் பண்ணுறேன், that is x, y and this is origin. So this line will obviously make an angle of theta or alpha, whatever it is, right? So இந்த angle வந்து ஒரு இது மேக் பண்ணும், கரெக்டா? So it will make an angle. So which means that is slope m is equal to tan theta, it is always greater than 0. எப்படி மேம், எப்படி அது greater than 0 ஆகும்? இங்க பாருங்க, this is an acute angle, கரெக்டா? This is an acute angle. Acute angle ஆக இருக்கும்போது, so that is 180 less than 90 degree less than இருக்குமா? So tan theta will always be positive. ஓகே, tan theta வந்து எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும். இல்லை, இப்போ என்னோட லைன் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி மேம்? ஸோ இந்த இப்படி லைன் மேக் பண்ணுது, ஸோ வித் சம் அனதர் கர்வ் வந்து இப்படி மேக் பண்ணுது அப்படின்னா, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுக்கு எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ தட் இஸ் tan theta. ஸோ இந்த ஆங்கிள் வந்து let it be theta 2. இது வந்து theta 1 and this is theta 2. So tan theta 2 will be always negative because theta 2 வந்து ஒரு obtuse angle. Okay, any doubts? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, because we need this maximum and minimum இதுதான் நீங்க படிக்க போறீங்க. ஓகே, ஸோ அனதர் ஒரு சிம்பிள் கர்வ் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமா வந்து டன். ஓகே, அதுல வந்து எப்படி கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றது மட்டும் நீங்க படிச்சா போதும். ஓகே, ஸோ இஃப் ஐ ஹாவ் அ கர்வ் லைக் திஸ், ஓகே, ஸோ திஸ் இஸ் y, this is x, this is origin. Okay, so curve வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. Okay, curve is going like this. Okay, curve is going like this. Curve is going like this. Okay, so if this is the point, okay, if this is the point, இதுதான் என்னோட point. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாயிண்ட் வந்து நான் tangent வரையறேன். ஓகே, I'm drawing the tangent here. Okay, tangent வரையறேன். So this line and this line means x-axis. இந்த லைனும் x-axisம் எத்தனை angle, what is the degree of angle? What is the degree of angle? How much angle did they make? The angle of inclination என்னன்னு நான் கேட்குறேன். Do you understand? Okay, இதுக்கும் எவ்வளோ angle இருக்கு? 0, right? So that is tan theta. Tan 0 is equal to 0, which means dy by dx என்னவாக இருக்கும்?
0வாக இருக்கும். ஓகே ஃபைன், கிளியர். ஓகே, ஸோ அதே மாதிரி if I'm taking this, இங்கே ஒரு ரேண்டமாக நான் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் and I'm drawing a tangent like this. ஓகே, drawing a tangent like this அப்படின்னா இது வந்து will make an angle of ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க, which is always tan theta வந்து always greater than 0வாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட், இந்த tangentோட dy by dx will always be greater than 0, which is always positive. Any doubts? Any doubts? So அதே மாதிரி if I'm taking another okay, another point இங்க எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. okay, another point I'm taking, எங்கேயோ எடுங்க மேம். ஓகே, ஸோ இங்கே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட் இஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வில் பி obtuse angle, ஸோ tan theta, ஓகே, tan theta will be less than 0, will always be negative. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் வந்து dy by dx வந்து எப்பவுமே less than 0வாக இருக்கும், which is negative. ஓகே, this is actually maximum minimum. ஸோ இதில் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது இதுதாங்க கான்செப்ட், மற்றபடி வேற எந்த கான்செப்டுமே இதில் இல்லை. அப்புறமே நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணாலும் அவ்வளோதான், கத்தம் இவ்வளோதான் இந்த சாப்டர்லேயே இருக்குது. அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா என்ன, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா என்ன, டெஸ்ட், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட், அது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா சூப்பருங்க. ஓகே, திஸ் சாப்டர் இஸ் டன். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலி, ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, தட் இஸ் dy by dx, that is actually slope. ஓகே, ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா you have to take dy by dx. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, next question பாருங்க பசங்களா. So for the curve, okay, some curve y is equal to 5x y is equal to 5x minus 2x cube. அப்படிங்களா? Okay, super. If x increases at a rate of 2 units per second, x increases at a rate of 2 units per second அப்படின்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, dx by dt கொடுத்திருக்காங்களா? So that is 2 units per second. Okay, fine. Find the rate of change of slope. என்ன சொல்றாங்க? Slope. Okay, slope ஓட rate of change of curve when x is equal to 3. When x is equal to 3 க்கு slope ஓட rate of change கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ slope ஓட rate of change வந்து பார்த்தீங்கன்னா dm by dt. Any doubts? dm by dt எப்படி மேம் dt எடுத்தீங்க? பிகாஸ் இங்கே வந்து பர் செகண்ட் எல்லாமே செகண்டில் தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ரேட் எடுத்திருக்காங்க. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு டேக் வித் ரெஸ்பெக்ட் டு இட் ஆஸ் வெல். ஓகே ஃபைன், இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து வி ஹாவ் y இஸ் ஈக்குவல் டு 5x மைனஸ் 2x கியூப். ஓகே, 5x மைனஸ் 2x கியூப் இருக்குது, கரெக்டா? ஸோ எனக்கு தெரியும் dy by dx எடுத்தோம்னா I will get slope. So this is actually slope. ஓகே, இப்போதான் நீங்கள் படிச்சீங்க ஸ்லோப் எடு. இது ஜஸ்ட் கர்வோட ஈக்குவேஷன். இது வந்து என்னப்பா, கர்வோட ஈக்குவேஷன். ஸோ dy by dx எடுக்கலாமா? d by dx of 5x minus 2x cube is equal to 5 minus 6x square. 6x square, which is actually m. m is equal to உங்களுக்கு என்ன கிடைச்சது? 5 minus 6x square. Let it be equation number 1. Let it be equation number 1. போதும், அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சது. இல்லை, கிளாஸ் முடியல, கொஸ்டின் முடிஞ்சது அப்படின்னு சொல்ல வந்து. ஓகே, ஸோ எனக்கு என்ன வேணும்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, ஸோ தட் இஸ் 5 மைனஸ் 6x ஸ்கொயர், கரெக்டா? ஸோ 5 மைனஸ் 6x ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் நீங்கள் எடுக்கிறீங்க. தட் இஸ் 0 மைனஸ் 12x. 12x இங்க வந்து யாருக்கு ரெஸ்பெக்ட் டு எடுக்கிறீங்க? dt. ஆனா இங்க யார் இருக்குது? x இருக்குது. So you have to take dx by dt. Any doubts in this? Any doubts? Okay. So this is equal to minus 12x into dx by dt. Okay. So you have to find rate of change of slope at எப்போ? At x is equal to 2 units. X is equal to 2 units. So இங்க வந்து பாத்தீங்கன்னா minus 12 into 2 into dx by dt. dx by dt already கொடுத்து sorry, x equal to 3.
x equal to 3. X equal to 3. Okay. So x equal to 3. So x. So dx by dt is already given. Okay. dx by dt already kuduthirukanga 2 units abdin. Okay. So that is 2. So this is equal to minus 722 units per second. So unit எல்லாம் எழுதுறது very important. ஈஸியா புரிஞ்சுதா? ஏதாச்சும் புரிஞ்சுதா? ஸோ இது புரிஞ்சுதா அப்படின்னா நீங்கள் சூப்பர் மாஸ் வேற லெவல். புரியல அப்படின்னா அதுக்கு எனக்கு ஆன்சர் இல்லை. ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலி வெரி குட் கொஸ்டின் அப்படின்னு இல்லை, ஸோ நல்லா கொஸ்டின் இது. ஓகே, சின்ஸ் இட் இஸ் ஃப்ரம் பிவைக்யூ நானா எடுத்து வரல. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேம் எப்படி டிஎம் பை டிடி எப்படி எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே பர் செகண்ட், ரைட்? டிஎக்ஸ் பை டிடி எல்லாமே பர் செகண்ட், எல்லாமே ஒன்றுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எடுத்தால் தான் வி கேன் ஜஸ்ட் ரிலேட். கரெக்டா? இப்போ வந்து ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய ஸ்கூலில் வந்து தேர் டாப்பர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க செலக்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ ஃப்ரம் ஒன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டாப்பர்ஸ் எப்படி செலக்ட் பண்ண, அந்த பேசிக்ஸ் ஆஃப் மார்க்ஸ். கரெக்டாக? மார்க்ஸோட பேசிக்ஸில் தான் அவங்க டாப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ மார்க்ஸோட பேசிக்ஸில் செலக்ட் பண்ணல, இல்லை அவங்களோட கேரக்டரை வச்சு அவங்கள டாப்பர் அப்படின்னு, அப்படியெல்லாம் நான் சூப்பராக டாப்பர் ஆகிருப்பேன். எனிவேஸ், ஸோ அப்படி நம்ம எடுப்போமா? இல்லை, ஒரே ஒரு குவான்டிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வி ஆர் செலக்டிங். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ வி ஹாவ் டு டேக் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆஸ் வெல். ஓகே, ஸோ அங்கே தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஜஸ்ட் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபைன், ஓகேவா? ரைட். ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், மொனோட்டோனிசிட்டி அப்படின்னு கூட இந்த ஃபங்க்ஷன் வந்து சொல்லுவாங்க. மொனோட்டோனிசிட்டி ஆர் மொனோட்டோனிசிட்டி, மொனோட்டோனிக் ஃபங்க்ஷன், மொனோட்டோனிசிட்டி அப்படின்னு எல்லாமே ஃபங்க்ஷனை சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கு சொல்கிறது தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஸோ இங்கேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, டெஃபினட்டாக கேட்பாங்க, இன்டர்வெல்ஸ் கண்டுபிடிக்க கேட்பாங்க. ஓகே ஃபைன், இன்டர்வெல்ஸ் கண்டுபிடிக்க கேட்பாங்க. உங்களுக்கு இன்டர்வெல்ஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஐ எம் ஹெல்ப்லெஸ். ஓகே, நான் உங்களுக்கு சொல்லி தரேன் விஷயங்களே, எதுக்கு பயப்படுறீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நாம வந்து வாட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் படிக்கலாமா? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஓகே, ஃபர்ஸ்ட் வி வில் லேர்ன் வாட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஓகே, நான் வந்து உங்களுக்கு சூப்பராக சொல்லி தரேன், இது மட்டும் நீங்கள் படித்தா போதும், வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை. ஓகே, ஈவன் டு அட்டெண்ட் கொஸ்டின் அஸ் வெல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து we will everything நம்ம வந்து ஒரே ஒரு கிராஃப்ல தான் நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஐ ஹாவ் அ கிராஃப். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் and this is y axis. Y axis is basically f of x. Okay, this is actually f of x. So function வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. Okay, so my graph is going like this. Okay, so இதில் வந்து I'm taking some points. So இங்க வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். So that is x1 and I'm taking a point here. Okay, that is x2. Okay, இதுக்கு வந்து corresponding I will be having f of x1 and இதுக்கு corresponding I will be having f of x2. Right? இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா x1 பெருசா x2 பெருசா? x1 பெருசா x2 பெருசா? டே x axis அந்த சைட் போகுதுடா. ஸோ அந்த சைட் போகிறவங்க எல்லாருமே என்னவாக இருக்கும், பெரியவங்களாக தான் இருக்கும். கரெக்டா? ஸோ தட் இஸ் ஐ கேன் ஜஸ்ட் ரைட் x2 வந்து கிரேட்டர் தேன் x1 அப்படின்னு எழுதலாமா? x2 is greater than x1. ஸோ அதே மாதிரி y axisலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா f of x2 is greater than f of x1 அப்படின்னு எழுதலாமா? ரைட். ஸோ இவ்வளோதான் ஃபங்க்ஷன். இப்போ f of x2 greater than f of x1 அப்படின்னு வந்துச்சுன்னா we can just say function is strictly increasing. Okay, strictly increasing. Suppose f dash of x, நம்ம most of the casesல வந்து we will be taking f dash of x. So derivative தான் நம்ம எடுப்போம். So f dash of x வந்து derivative. So if derivative is greater than 0, அப்படி இருந்தா கூட, so this is one point and this is another point. So f dash of x is greater than 0 வந்துச்சுன்னா we will be saying this function is
This function is strictly increasing. Okay va? Any doubts in this? Any doubts in the graph மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தால் போதும். வேறென்ன வேணும், நீ மட்டும் போதும், அந்த மாதிரி இருக்கிற கிராஃப் தான் இது. ஓகேவா? சரியா? ஸோ இது வந்து strictly increasing. ஸோ next we will going to learn strictly decreasing. Strictly decreasing. Okay, strictly decreasing. So strictly decreasing ல என்ன சொல்றாங்க? ஸோ கிராஃப் வந்து எப்படி இருக்கும் பசங்களா? கிராஃப் வந்து இப்படி போகும். ஓகே, கிராஃப் வந்து எப்படி போகும்? இப்படி போகும். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் ஓகே, ஸோ இப்போ வந்து ஐம் டேக்கிங் அ பாயிண்ட் ஹியர். ஓகே, அந்த பாயிண்ட் வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து இங்கே எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, தட் இஸ் x1. ஸோ ஐம் டேக்கிங் சம் another பாயிண்ட் தட் இஸ் x2. ஓகேவா? ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஐ வில் பி ஹேவிங் f of x1. Okay, and இதுக்கு corresponding I will be having f of x2. Okay, any doubts? So this is f of x. Any doubts? No. Oh, யாருமே இல்லை. So இங்க வந்து பாத்தீங்கன்னா x1 is greater than x2 is greater than x1. x2 is greater than x1. Yes. So f of x2 இருக்குது, அதே மாதிரி f of x1 இருக்குது. So இங்க வந்து பாத்தீங்கன்னா f of x1 is greater. Right, f of x1 is greater, so which means f of x1 greater இருந்துச்சுன்னா, if f of x2 is less than f of x1, we can tell this function is strictly decreasing. Strictly decreasing. So இதுதான் கான்செப்ட். இதுதான் என்ன பசங்களா கான்செப்ட். நம்ம வந்து ப்ராப்ளம் செய்யும்போது what we will do, that is if f dash of x வந்து less than 0 இருந்துச்சுன்னா the function is strictly decreasing on the given interval. Okay வா? The given interval. So this is important. So இது மட்டும் தான் நீங்க படிக்கிறீங்க. ஓகே, இது மட்டும் நீங்க படிக்கிறீங்க. Fine. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஒண்ணுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். என்னப்பா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்? நீங்க ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் படிச்சிட்டீங்க, எஸ் மேம். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் படிச்சிட்டீங்க, எஸ் மேம். ஸோ நவ் யூ ஹாவ் டு லேர்ன் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஓகே, இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க. ஓகே, இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். லிசன், இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஓகே, இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் என்ன பார்த்துக்கோங்க. இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம படித்தோம் தட் இஸ் f of x2 வந்து greater than f of x1 இருந்துச்சுன்னா தட் இஸ் strictly increasing. ஸோ if there is greater than or equal to, என்னப்பா greater than or equal to இருந்துச்சுன்னா we can say this function is increasing. Okay va? So that is இது வந்து exam point of view ல. So that is x1 greater than x2 இருந்துச்சு அப்படின்னா f of x2 greater than or equal to f of x1 இருந்துச்சுன்னா இது வந்து another point. And next point is that f dash of x வந்து greater than or equal to 0 இருந்துச்சுன்னா we can say this function is increasing. Okay va? This function is increasing. Okay, அவ்வளவுதான். Fine. So next one the decreasing function. Okay, decreasing function. So what is decreasing function? இப்போ வந்து x1 greater x1 இல்லப்பா x2 greater than x1. Okay, சரியா? So அதே மாதிரி தான் இங்கேயும். If x2 is greater than x1, f of x1 is greater than or equal to f of x2. அதே மாதிரி f dash of x வந்து less than or equal to 0 இருந்துச்சுன்னா we can say this function is a decreasing function. Any doubts பசங்களா? Okay, பசங்களே இல்லை. Anyways, so we will do a problem. Okay, yes. So in the question க்கு answer பண்ணுங்க பாப்போம். If let f of x be continuous function on interval a comma b and differentiable on the function a comma b. Okay, open interval a comma b. Then this function f of x is strictly increasing.
strictly increasing in a comma b if இப்போ வந்து strictly increasing அப்படி இருந்துச்சுன்னா f dash of x என்னவாக இருக்கணும் greater than or 0 இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குதா மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஸோ f dash of x less than, no, this is not the option. f dash of x is greater than 0, yes, for all x belongs to the interval. Okay, உங்க given interval தான் அவங்க இருப்பாங்க, right? So this, yes, correct answer, Kaushik. B is the correct answer. சரியா? So இது வந்து கண்டிப்பா வராது. greater than or equal to வந்துச்சுன்னா it's just increasing. So option B is the correct answer. Okay, fine. Is that clear? Okay, another question we will do. பாத்தீங்கன்னா கொஸ்டினே இல்லையா? Impossible. டேய் எங்கடா கொஸ்டின்? ஓகே, எஸ், அப்போ நம்ம வந்து இப்போதைக்கு I will tell you the aid. Yes, பசங்களா, ஸோ நம்ம Xylem is providing. வணக்கம் SHK edits. So நம்ம Xylem is providing a NEET coaching for 11th and 12th படிக்கிற பசங்களுக்கு and also for online repeaters batch. Okay, this is an online batch. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் பேட்ச்சில் நீங்கள் NEET படிக்கலாம், ஆன்லைன் பேட்ச்சில் NEET படிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம Xylem is providing an affordable and quality education for you guys. Okay, so that is, so நீங்கள் வந்து 12th படிக்கிற பசங்க, so you can just join on your THALAPATHY batch. ஓகே, ஸோ நீங்கள் வந்து THALAPATHY பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா 12th chapter 2 is very hard, ma'am. What is chapter? Relations and functions ஆ? ஓகே, பிரச்சனை கிடையாது டி. இந்த ஒன் ஷாட் மட்டும் வரட்டும். உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு எடுத்து தந்துட வேண்டாம். ஓகேவா? லெட் வி ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ் சீரீஸ் அண்ட் வி வில் டூ தட். என்ன சொல்லலாம், ஒன் ஷாட் ஐ வில் பி டேக்கிங் ஒன் ஷாட்ஸ், பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு லைக் எஸ்பெஷலி ஃபங்க்ஷன்ஸ் 12th ஆர்கானிக் இன்னும் கஷ்டமாக இருக்குது மேம். ஆர்கானிக்கா? டி அது 12th என்னடா, அது எனக்கு தெரியாதுடா. எனக்கு ஒன்லி ஈத்தேன் மெத் எத் ப்ராப், இது மட்டும் தான் எனக்கு. மெத் எத் ப்ராப் பியூட்டேன். என்னோட கெமிஸ்ட்ரி டீச்சர் என்ன பார்த்தாங்கன்னா இது ஏன் நம்ம வளர்த்தேன் அப்படின்பாங்க. எனிவேஸ், ஸோ நம்ம வந்து லைக் கோர்சஸ் இருக்குதுடா மேம், இன்டகிரேஷன் ஒன்றும் புரியலை. நோ வரிஸ் பசங்களா, ஐ வில் டேக் யூ கிளாஸ். நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் கேட்குறேன். ஓகே, அண்ட் யூ வில் கெட் தி ரிசல்ட்ஸ், பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ ஐ வில் பி கிவிங் மை 100% டு யூ. நோ வரிஸ், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வர லைக் அந்த இதுலேயே வி வில் பி ப்ரொவைடிங் உங்களுக்கு தேவையானது. ஓகே, கரெக்ட் டைமில் நாங்கள் கொடுத்துருவோம், சரியா? ஓகே, ஸோ திஸ் இஸ் த கோர்ஸ் ஃபார் 11th, ஓகே, விச் இஸ் ஃபார் NEET. அண்ட் ஆல்சோ லெட் மீ நோ இஃப் யூ வாண்ட் how much you want that JE channel உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ in the comments. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் த JE channel or not. ஓகே, no, nobody will fail. ஓகே, என் கிளாஸ் பார்க்குறவங்க யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்க. நான் அப்படியே கடவுள்கிட்ட வேண்டியே உங்களை நான் பாஸ் பண்ணிடுவேன். அப்படி கிடையாது, என்னோட லெக்சர் இஸ் ஃபேர் இனஃப். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் 12th எல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம்டா, பிரச்சனை கிடையாது, சரியா? ஸோ லாஸ்ட் டைமில் வைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வர அந்த டைம்லேயே நாங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருவோம். ஓகே, ஸோ பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ ஃபார் 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வி ஹாவ் தலா பேட்ச். ஓகே, நீங்கள் வந்து 11th and 12th கண்டினியூஸாக படிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ லைக் இயர்லியாக JE channel. Okay, let me know if anybody wants JE channel in the comments so that we can do accordingly. Okay, சரியா? So Thala batch is for 11th படிக்கிற students and we have online repeater batch, so that is VETRI batch. So இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் கால் பண்ணி you can ask your doubts according to the according இல்லை, regarding to the fees and the என்ன சொல்லலாம், fees and okay, fees and like materials, how the classes எல்லாம் உங்களுக்கு கேட்டுக்கலாம். So we have an offline center as well in here only, like in Coimbatore. Okay, Coimbatore we have an offline center which is for repeaters batch. Okay, so நான் வந்து I went Coimbatore as well, so I saw one of my students. So நான் வந்து I'm not expecting anyone to come to me and just ma'am நீங்கள் தானே மேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு, like I'm not expecting, like because I'm new here, right? So
one student came to me and like said, ma'am, நீங்க தான மேக்ஸ் எழுதிங்க, உங்களால தான மேக்ஸ். I was like, I'm very grateful. Okay, so நீங்களே என்னைய வந்து எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே என்கிட்ட வந்து பேசலாம். ஓகே, ஸோ ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல். லைக் நீங்கள் வந்து என்ன மட்டும் கிடையாது, எந்த டீச்சர்ஸாக இருந்தால் கூட. ஓகே, இஃப் த டீச்சர் வாஸ் குட் டு யூ. ஓகே, இஃப் யூ நோ. சரியா? ஸோ எஸ், ஸோ இப்போ வந்து we have 3 more questions. அது 3 more questions ரொம்ப ஈஸி தான். ஓகே. ஓகே, ஸோ show that the function, என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி question கண்டிப்பா கேட்பாங்க. show that the function fx cube minus 8x square minus 27x minus 7 is always increasing. And also I need to tell you one note we have. ஸோ ஒரு நோட் இருக்குது, that is நோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ that is if the function is strictly increasing, okay, strictly increasing or strictly decreasing, okay, what strictly decreasing on a particular or given interval. Okay, given interval, okay, then the function is also increasing or decreasing. இது இருந்து என்ன புரிஞ்சது மேம்? ஒன்றுமே புரியல மேம். which means இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் அப்படின்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படி இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் கூட இருக்கலாம். ஓகே, இஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இன் அ பர்டிகுலர் இன்டர்வல் அப்படின்னா that function is also a increasing function. ஓகே, அவ்வளோதான். இது உங்களுக்கு என்சிஆர்டியில் இருக்குதுடா. ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக இருந்துச்சுன்னா ஸோ அதே மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்கும், இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங்காக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து இதுதான் we will be using in proofs. ஓகே, சரியா? ஸோ இங்கே வந்து பாருங்க. ஸோ I have f of x is equal to 4x cube minus 8x square minus 27x minus 7. Okay, so this is my function. So இது வந்து increasing in r அப்படின்னா r வந்து real numbers, everybody knows, right? So இந்த rல வந்து இந்த function வந்து increasing அப்படின்னு உங்ககிட்ட காமிக்க சொல்றாங்க. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும், f dash of x வந்து greater than or equal to 0 இருந்துச்சுன்னா function வந்து என்னப்பா, increasing function. கரெக்டா? increasing function. so greater than or equal to அப்படின்னலாம் சொல்ல முடியாது. அப்படி இல்லைனாட்டி கூட f of x வந்து greater than 0 இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு சொல்லலாம், strictly increasingனு சொல்லலாமா? strictly increasing. okay, so if the function is strictly increasing then we can say the function is also நீங்க அங்கிருந்து சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும், increasing. okay, fine. so what I'm going to do is that I'm going to take f dash of x. so what is f dash of x? so 12x square minus 36x minus 27. okay, so did I get this? Ma'am, critical point is 3 and 3/2. yeah, பார்க்கலாம். yes, 3 and 3/2. அது கிரிட்டிக்கல் பாயிண்ட் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி ஓகே ஃபைன், அது கரெக்ட் தான். ஆனால் வந்து நம்மக்கிட்ட இங்கே வந்து ஜஸ்ட் நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு காமிக்க மட்டும்தான் சொல்லுங்க. லைக் இட் யூ ஹேவ் டு ப்ரூவ், அவ்வளோதான். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு டேக் 3 outside. so what I will get, so 4x square minus 12x minus 9 I will get, right? so this is equal to 3. இப்போ வந்து எனக்கு காமிக்கணும் இது வந்து பாசிட்டிவாக இருக்குமா இல்லையா அப்படின்னு எனக்கு என்ன ஆகணும், ஐ ஹாவ் டு ஷோ இட். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி 2x minus 3 the whole square. கரெக்டா? 2x minus 3 the whole square. எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் சும்மா சொல்ல. 2x minus 3 the whole square என்னப்பா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4x square minus 12x minus 9. ஓகே, ஸோ திஸ் இஸ் திஸ். அப்போ இதை வந்து இந்த லைக் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து எனக்கு இப்படி மாற்றி எழுதலாமா? எஸ், டெஃபினட்டாக எனக்கு மாற்றி எழுதலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸ்கொயர் எப்போயாச்சும் நீங்கள் நெகட்டிவ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களோட தப்பு. ஸ்கொயர் வந்து எப்பவுமே என்னப்பா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ
positive number into some number, that is will be always a positive number. 3 is a positive, so we can say this is greater than 0. So we can say f dash of x is greater than 0. So this function வந்து strictly increasing. Strictly increasing இப்படியெல்லாம் எழுதக்கூடாது, நீங்க strictly increasing அப்படின்னே எழுதணும், சரியா? So which means, okay, which means f dash of, which means the function, okay, which means f of x is an increasing function. Increasing function. Any doubts? Any doubts? No doubts. Okay, so this is one way to prove. இந்த மாதிரி question கேட்கலாம். Okay, so this is important. Okay, so find the interval. Okay, you have to find the interval in which the function f of x is equal to x raised to 4 by 4 minus so இது வந்து எப்போ strictly increasing ஆகுது, எப்போ strictly decreasing ஆகுது அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க, சரியா? So what is my function f of x? Okay, f of x is equal to x raised to 4 divided by 4 minus x cube minus 5x square plus 24x plus 12. Okay, va? So this is my f of x. Yes, correct, Kaushik. Very good, mere bacha. Okay, so I'm taking f dash of x. நமக்கு இங்க எதுமே வேற வழி கிடையாது. We are taking f dash of x. So இங்க வந்து என்னப்பா வரும்? 4x cube. Okay, 4x cube minus 3x square minus 10x plus 24 you will get. Plus 24 you will get. So idala, but you have put minus 9. Okay, sorry. இப்ப கரெக்ட்டா? ஓகே, இங்க வந்து பாசிட்டிவா தான் வரும். ஓகே, ஸோ இங்க பாசிட்டிவ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், சரியா? எஸ் புரிஞ்சுது. ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ளஸ் வந்துடும். ஸோ இந்த கொஷனில் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் தான் என்ன சொல்லலாம், ஷோ தேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ ப்ளஸ் தான் வரும். ஓகே, இப்போ கரெக்டா? ஓகே, தேங்க்யூ ஃபார் மென்ஷனிங் தட். ஓகே, ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது கிடச்சிதா? ஸோ நமக்கு வந்து என்ன தேவை? ஸோ we need some critical points here, கரெக்டா? ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எல்லாம் வந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? யூ வில் ஃபைண்ட் த வேல்யூ மைனஸ் பி ப்ளஸ் ஒன் மைனஸ். ஸோ இப்போ வந்து என்ன இங்கே வந்திருக்கு? கியூப் ரூட் வந்திருக்கா? ஸோ கியூப் ரூட் வரும்போது வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு புட் எஃப் ஆஃப் ஒன் புட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு 0 கிடைக்குதான்னு பாருங்கள். இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, யூ ஒன்ட் கெட். ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் மைனஸ் 1 யூ ஹேவ் டு புட் 0 கிடைக்குதான் பாருங்கள், இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எஃப் ஆஃப் 2, மோஸ்ட்லி எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் மைனஸ் 1, எஃப் ஆஃப் 2லே வந்து முடிஞ்சிடும். இதுக்கு விட்டு மேலே எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, இருந்துச்சுன்னா யூ கேன் புட் எஃப் ஆஃப் 3, பிரச்சனை கிடையாது. ஸோ எஃப் ஆஃப் 2 போட்டிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஓகே, எஃப் ஆஃப் 2 வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த cubic polynomialோட one of the factor is 2. எப்படி கண்டுபிடிச்சீங்க? trial and error method. So we can say x minus 2 is a factor. Okay, factor of f of x. கரெக்டா? சரியா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸ் மைனஸ் 2 வந்து ஃபேக்டர் அப்படின்னா இப்போ வந்து கியூபிக் ரூட்டுக்கு எவ்வளோ ஜீரோஸ் இருக்கலாம்? 3 zeros இருக்கலாம், கரெக்டா? கியூபிக் குவாட்ராட்டிக் கியூபிக் ஈக்குவேஷன் என்னடா அதுக்கு சொல்லலாம்? ஓகே, cubic polynomial or cubical equationக்கு we have 3 zeros, correct? We have 3 roots in சொல்லலாம், 3 zeros or 3 critical points or whatever. So we got 1 x minus 2, that is x equal to 2 வந்து நமக்கு கிடைச்சது, சரியா? So we need to find another 2. எப்படி கண்டுபிடிப்பீங்க? You have to do long division method, ஓகேவா? long division உங்களுக்கு தெரியும்னா நீங்க வந்து டைரக்டா பண்ணலாம், இல்லனா I will just do it. So we have x minus 2 here and we have to divide. Okay, x minus 2 வந்து divide பண்றீங்க with what? 4x cube வராதுப்பா, 4 and 4 will get cancel. ஏன்பா நீங்க சொல்ல? Okay,
இங்க பாருங்க. ஸோ இது மட்டும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 4 into x raised to 3 divided by 4 இருக்குமா, 4 and 4 will get cancelled, you will get x cube. Ma'am, when will you complete this portion? இப்போ முடிஞ்சதா, விட்டு 8 I will be stopping. ஓகே, இது போதும் இன்னைக்கு, இது போதும் இன்னைக்கு. நீங்கள் இது மட்டும் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் மட்டும் படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து படிக்கலாம், குட்டி குட்டியாக படிக்கலாம்டா, இப்போவே ஏண்டா, சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து we have x cube minus 3x square, x cube minus 3x square minus 10x, okay, minus 10x plus 24 we have, okay, plus 24. So long division எப்படி பண்ணுவீங்க? So I need x cube here, so I will be multiplying it with x square. So இங்க வந்து x cube minus 2x square வருமா? Okay, so இது வந்து என்ன பாக்கும், cancel ஆகி போயிடும் and we will get minus x square. So next வந்து கீழே எடுத்து போடுறீங்க minus 10x. இது உங்களுக்கு தெரியுமாடா? Did you know? தெரியல, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஐ நீட் அ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஐம் ஜஸ்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வச்சு மல்டிப்ளை பண்ணால் ஐ வில் கெட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x. ஓகே, 2x வருமா? ஸோ வாட் ஐ வில் கெட், ஸோ இதுவும் கேன்சல் ஆகி போயிடும் and I will get மைனஸ் 12x. ஓகே, மைனஸ் 12x I will get. ஸோ இங்கே வந்து எனக்கு மைனஸ் 12x வேணும். ஸோ ஐ வில் பி மல்டிப்ளைங் இட் வித் மைனஸ் 12. ஸோ இந்த நெக்ஸ்ட் ப்ளஸ் 24 கீழே எடுத்து போட்டுறீங்க. ஸோ மைனஸ் 12x ப்ளஸ் 24, யூ வில் கெட் 0. யூ வில் கெட் 0. ஸோ ஐ காட், எனக்கு என்ன கிடச்சிது? ஸோ தட் இஸ் ஐ காட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12. ஸோ இதோட ரூட்ஸ் எடுத்தோம்னா will I get another 2 points as well? another 2 points கிடைக்குமா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபேக்டரைசேஷன் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம், அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. ஸோ ஐ நீட் லைக் சம் இஸ் ஈக்குவல் டு -1 வேணும், ப்ராடக்ட் வந்து எனக்கு என்னப்பா வேணும், -12 வேணும். ஸோ நம்பர்ஸ் வந்து என்னப்பா வரும், -4 and 3, ரைட்? ஸோ இது வந்து எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 3x, சாரி ப்ளஸ் 3x மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து 4 வெளியில் எடுத்தோம்னா we will get 4 வெளியில் எடுக்க முடியாது மேம். என்ன மேம் நீங்கள் சொல்கிறீங்க? எக்ஸ் மைனஸ் 4. ஓகே, இதிலிருந்து மைனஸ் 3 வெளியில் எடுத்தோம்னா, ஓகே, ப்ளஸ் 3 வெளியில் எடுத்தோம்னா I will get x minus 4 that is equal to 0. So x minus 4 into x plus 3 I will get that is equal to 0. So x is equal to 4 and minus 3. 4 and minus 3. So இப்போ வந்து எனக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதுப்பா? So I have minus 3, 2, 4. These are my critical points. என்னப்பா critical points. So இதில் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், we will be like அந்த எவ்வளோ டொமைன் அந்த இன்டர்வல் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் தட், இது வந்து நல்லா லைக் என்ன சொல்லலாம், என்னமோ சொல்லுவாங்களே அதுக்கு, நல்லா லிசன் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் இங்கே வந்து 0, இங்கே வந்து -3, இங்கே வந்து 2 and this is 4. ஓகே, ஸோ என்னோட ஃபங்க்ஷன் வந்து, ஸோ இங்கிருந்து வருமா, ஸோ ஃபங்க்ஷன் வில் கம் ஃப்ரம் துஃபை, அப்படி கிடையாது. ஸோ இப்படி வருமா, ஸோ 0லேருந்து 2 அப்புறமேல் இப்படி போய் then it will go like this. ஓகே, ஸோ this will go like this. ஓகே, ஸோ இது வந்து இப்படி இமேஜின் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் என்னோட ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங், எங்கெல்லாம் என்னோட ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் ஆகுது, இங்கே பாருங்க பசங்களா, இங்கே போகுதா ஃபங்க்ஷன், இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இங்கே வந்து என்ன ஆகுது, பாசிட்டிவ் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங். ஸோ ஹியர் வில் பி பாசிட்டிவ். எது மேம் பாசிட்டிவ், dy/dx வில் பி பாசிட்டிவ். இங்கேயும் dy/dx வில் பி பாசிட்டிவ். நெகட்டிவ் எங்கப்பா வரும், நெகட்டிவ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே வந்து கீழே போகுதா, ஸோ இங்கே வந்து மைனஸ் வரும். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் மைனஸ் ஆஸ் வெல். ஓகே, இஸ் தட் கிளியர்? dy/dx என்னப்பா வரும், இங்கே வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ வாட் ஆர் மை இன்டர்வல்? ஸோ இன்டர்வல்ஸ் என்னெல்லாம் வருது, ஸோ -infinity to 3. okay, that is one interval, -infinity to 3. okay, next interval வந்து -3 to 2. -3 to 2. so இங்க வந்து மேம் less than or equal to மேம் இங்க closedா இல்ல open bracketா, நம்ம வந்து இங்க what we are doing, strictly increasing பத்தி பேசுறோம், கரெக்டா? so that is f dash of x வந்து greater than 0 இருக்கும். இப்போ greater than 0 வந்துச்சுன்னா okay, yes, I will definitely tell you. okay, so இங்க பாருங்க,
ஸோ இங்கே எப்படி பாசிட்டிவ் வந்தது? ஸோ இந்த -3ல இருந்து ஃபங்க்ஷன் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது, விச் மீன்ஸ் dy by dx வந்து இங்கே என்னப்பா? பாசிட்டிவ். ஓகே, greater than 0. ஸோ தட்ஸ் ஹவு, அப்படி தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே, -3 இஸ் நாட் இன்க்ளூடட். ஆனால் இங்கிருந்து இங்கே வரைக்குள்ள ரீஜியனில் வந்து -3 வந்து நாட் இன்க்ளூடட். ஆனால் -3லேருந்து -2. ஸோ திஸ் இங்கே வரைக்கும் என்னவாக இருக்கும்? ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். dy by dx வந்து எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுதா? ஸோ இங்கே வந்து பாருங்க, ஃபங்க்ஷன் கீழே போகுது, கரெக்டா? கீழே போகிறனால dy by dx வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் போய் again it is going up. நீங்கள் வந்து எந்த கிராஃபில் வேணாலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து கிராஃப் இஸ் இன்க்ரீசிங். ஸோ dy by dx வந்து என்னவாகும் பசங்களா? பாசிட்டிவ் ஆகும். ஸோ இதே மாதிரி இங்கே பாருங்க, ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீசிங் இயர், கீழே போகுது, கரெக்டா? கீழே போகுது. ஸோ விச் மீன்ஸ் dy by dx என்னவாகும் பசங்க? மைனஸ் ஆகும். இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து பாருங்க, -3ல வந்து இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்க. அதே மாதிரி -3லேருந்து டிக்ரீஸும் ஆகுது. ஓகே, அது வந்து எந்த சைட் போகுது? இது இந்த சைட் போகுது. அது மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ வி காட் திஸ். அப்புறமேல் வந்து ஐ ஹாவ் 2, -4 and also 4, infinity. 4, infinity. ஓகே, சூப்பர். ஸோ இதுல இருந்து ஃபங்க்ஷன் வந்து எப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி எப்போ இன்க்ரீசிங் ஆகுது அதுதான் நீங்க வந்து சொல்லணும். ஓகே, வேறவர் எங்கெல்லாம் எனக்கு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆகுது? -3 to 2ல இருந்து and also இங்கேயும், தட் இஸ் 4, infinity. ஸோ இங்கே வந்து எந்த சிம்பிள் யூ வில் யூஸ்? ஸோ இந்த இன்டர்வலும் எனக்கு தேவை, இந்த இன்டர்வலும் எனக்கு தேவை. ஆனால் வந்து இந்த இன்டர்வல் எனக்கு வேணாம், இந்த இன்டர்வல் எனக்கு வேணாம், பிகாஸ் அது வந்து அங்கே டிக்ரீசிங்காக இருக்குது, அது எனக்கு வேணாம். பட் இதுக்குள்ளார இருக்கிற இன்டர்வலும் எனக்கு வேணும், இதுக்குள்ளார இருக்கிறதும் வேணும். ஸோ வாட் ஐ வில் டூ? ஐ வில் புட் அ யூனியன். I will put a union. All elements from -3 to 2 and all elements from 4 to infinity will be included. Okay, clear? So அதே மாதிரி this is first one. Function வந்து strictly decreasing அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? decreasing. ஓகே, decreasing எப்போ பசங்களா? decreasing சொல்லுங்க. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங் ஆகுது வந்து இது ஃபுல்லாக நெகட்டிவ் இன்ஃபினிட்டி, கரெக்டா? ஸோ தட் இஸ் நெகட்டிவ் இன்ஃபினிட்டியிலிருந்து -3 வரைக்கும் அண்ட் ஆல்சோ -2லேருந்து -4 வரைக்கும். ஸோ ஐ வில் பி புட்டிங் அ யூனியன் ஆஸ் வெல். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின். ஓகே, திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகேவா? கிளியரா? ஸோ இஸ் திஸ் கொஸ்டின் கிளியர்? ஓகே, ஸோ இனிமேல் லாஸ்ட் கொஸ்டின் அது கூட செஞ்சுட்டு we will just leave. ஓகே, திஸ் இஸ் லாஸ்ட் கொஸ்டின். இங்கே வந்து எக்ஸ்போனென்ஷியல் வருது, அது வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை, வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ தட் இஸ் இங்கே வந்து பாருங்க, f of x is equal to x square e raised to -x அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, x square into e raised. So one function into another function. So what is f dash of x? So that is 2x into e raised to -x plus x square into e raised to -x into -1. Okay, so this can be written as 2x e raised to -x minus x square e raised to -x. Correct? So idhilende can I just take e raised to -x outside? Inga e raised to -x irukku, inga e raised to -. So e raised to -x into 2x. Okay, e raised to -x வெளியில எடுத்துடலாம். இங்க ஒரு x இருக்குது, இங்க ஒரு x இருக்கு, கரெக்ட்டா? Right. Okay, so we have x, இங்க இருந்து ஒரு x e raised to x வெளியில எடுத்துடலாம். So e raised to -x into x into 2 - x. Okay, function வந்து என்னவாக இருக்கணும்? Yes, strictly increasing ஆக இருக்கணும். Okay, wait, I will tell you. Strictly increasing ஆக இருக்கணும், கரெக்ட்டா? So which means e raised to -x into x into 2 - x வந்து என்னவாக இருக்கணும்? greater than 0 ஆக இருக்கணும். So e raised to x ல வந்து நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது, கரெக்ட்டா? e raised to x ல நமக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாது. So what I'm going to do is that, so இது வந்து அந்த சைடு போகும்போது 0 ஆயிரும். So x 2 - x வந்து greater than 0 ஆயிரும். So நீங்க வந்து லைக் 11th லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் வந்துச்சுன்னா எப்பவுமே வேரியபிள் ஷுட் பி
come first, right? Variable தான் நம்ம first எழுதணும். இப்போ நம்ம variable first எழுதுறேன் அப்படின்னா what will happen? X into x minus 2 வந்து sign change ஆகும். This sign will, இப்போ இது greater than வந்துச்சுன்னா இது less than மாறிடும். Okay, right? So இங்க இருந்து நீங்க பார்க்கலாமா? So இங்க வந்து we will get two functions, that is x should be less than 0. என்னப்பா? x should be less than 0 ஆக இருக்கணும். அதே மாதிரி x minus 2 வந்து less than 0, x வந்து less than 2 ஆக இருக்கணும். x வந்து less than 2 ஆக இருக்கணும். ஸோ இங்க பாருங்க, ஸோ 0 less than x less than 2 எழுதுனா will this condition satisfy? Will this condition satisfy? Right? Okay. இங்க இருந்து from this equation, wait பசங்களா, இதுக்கு முன்னாடி இருந்து we will have to take. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? x is greater than 0 ன்னு சொல்லலாமா? From this relation, okay, from this relation we can say x is greater than 0, right? So இப்போ வந்து இந்த variable should come first. So அப்படி என்னப்பா வரும்? So that is x வந்து 2, x minus 2 வந்து என்னப்பா வரும்? Less than 0. So இங்க வந்து x minus 2 is less than 0, x வந்து என்னவாக இருங்க? Less than 2. So இங்க வந்து பாருங்க, x is great 0 ல இருந்து x is greater. So this condition satisfies? Yes, right? So this condition satisfies. So அதே மாதிரி x less than 2, this condition also satisfies. So x belongs to 0, 2 is the answer. அப்படி ஏதாச்சும் இருக்குதாடா? ஆப்ஷன் D is the correct answer. ஆப்ஷன் D. ஓகே, ஸோ நம்ம வந்து எப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எடுக்கணும்? இஃப் யூ ஹாவ் மோர் தேன் 2 பாயிண்ட்ஸ், லைக் இந்த மாதிரி என்ன சொல்லலாம், லைக் நம்ம முன்னாடி செஞ்ச கொஸ்டின் மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு டூ லைக் தட். இல்லை இந்த மாதிரி பரவாயில்ல, இட் இஸ் ஃபைன், ஓகே, நான் எதுவுமே உங்களை சொல்ல மாட்டேன், நான் உங்களை வந்து என்ன சொல்லலாம், லைக் ஃபன்லாம் பண்ண மாட்டேன்டா, நீங்கள் அது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இட் இஸ் ஃப்ரீ பிளேஸ் டு டெல் ராங் திங்ஸ், ஐ மீன் ராங் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஐ ஒன்ட் சே எனி திங், ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் திஸ். ஸோ இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் வந்துச்சுன்னா யூ கேன் டூ இட். ஓகே, ஸோ பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஸோ ஜஸ்ட் நோட் இட். தப்பாக சொல்லிட்டீங்க, நாட் ஈவன் அ ப்ராப்ளம். ஓகேவா? சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இவ்வளோ போதும், இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ படித்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வி வில் ஸ்டடி மோர். ஓகே, ஃபைன். ஸோ பசங்களா, இன்னைக்கு செஷன் அவ்வளோதான். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் இன்னைக்கு நோட்ஸ் ஐ வில் பி ப்ரொவைடிங் இட் ஆன் டெலகிராம். ஸோ டெலகிராம் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். ஸோ இன்னும் இருக்குது. ஸோ இட்ஸ் கான்செப்ட், ரைட்? ஸோ கான்செப்டும் தியரியும் நம்ம வந்து ஒன்றா கொண்டு போய் படிக்கலாம். ஓகே, பிரச்சனை கிடையாது. ஸோ டோன்ட் வரி தட் யூ ஆர் ஃபீலிங் மேம் எனக்கு ஒன்றுமே 12th ரொம்ப டிஃபிகல்ட்டாக, பிரச்சனை கிடையாது. வி வில் மேக் இட். ஓகே, வி வில் மேக் இட். ஓகே, ஸோ வரட்டா. ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் ஐ வில் see you on the next session. This is your Sreeshma. I'm leaving. Bye bye and take care.